கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 10. நம்ம பல நேரங்கள்ல கஷ்டத்துல இருக்கிறப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்காங்கங்கிறதே நம்ம உணராம போயிடுறோம். அதே மாதிரி கடினமான ஒரு காலங்கள் வந்துருச்சுன்னா அதை அடிக்கடி சுத்தமா மறந்தே போயிடுறோம் ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்னுட்டு. ஆனா நம்ம ஆண்டவர் நம்ம சோர்வான நேரத்துல தான் அவரோட கிருபையால நம்ம கூட இருந்து நமக்கு பலத்தை அளிக்கிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவர். இயேசு கிறிஸ்துவோட இந்த கிருபையை நம்ம சார்ந்து இருக்கும்போது நம்ம மேலும் பலமா வளருவோம். நம்ம பலமா வளர்றோம் அப்படிங்கிறது கர்த்தருடைய வல்லமையில தொடர்ந்து நம்ம அதை அறிய முடியும். நீங்க ஆண்டவரோட ஒரு இணைந்த ஒரு வாழ்க்கையில இருக்கீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கைய வாழ்வீங்க. அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒன்றுமே குறைவுபடாது. எந்த நேரமுமே பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான ஒரு ஆ ம் பலம், நம்ம ஆண்டவரோட பலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆண்டவர் கூட ஒரு இணைந்த ஒரு வாழ்க்கைக்காக ஆண்டவரை எப்பயுமே துதிச்சு ஆராதிப்போம். ஆண்டவரை எப்பயுமே நினைச்சு அவருக்காக நன்றி சொல்லுவோம். அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு ஒண்ணு வேணும். நம்மளோட வெற்றி வாழ்க்கை ஒண்ணு வேணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய சத்துவத்துல, வல்லமையில நம்ம போய் முதல்ல பலப்படணும். ஆண்டவரோட இணைந்த ஒரு வாழ்க்கைய நம்ம வாழணும். அப்படி நம்ம செய்யும்போது, ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் நம்மளோடயே இருக்கிறார். கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலைமைய விட நம்மள கண்டிப்பா உயர்த்துவாங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.